8வது ஊதியக்குழு உறுப்பினர்கள் நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். 8வது ஊதிய குழுவிற்கான உறுப்பினர்களை நியமனம் செய்து தற்பொழுது மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்துள்ளது. குறிப்பாக இந்த 8வது ஊதிய குழுவினுடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸுக்கான ஒரு அதற்கும் வரைமுறைகளுக்கும் தற்பொழுது மத்திய அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று காலை பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பின்படி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைவராக தொடர்வார் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த 3 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் பகுதி நேர உறுப்பினராகவும் மற்றொருவர் உறுப்பினர் செயலராகவும் செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பகுதி நேர உறுப்பினராக IIM பெங்களூருடைய பேராசிரியர் புலக் கோஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல இதனுடைய உறுப்பினர் செயலராக IAS அதிகாரி பங்கஜ் ஜெயின் தொடர்வார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 8வது ஊதிய குழுவிற்கான 3 உறுப்பினர்களை நியமித்து தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த குழு என்பது அடுத்த 18 மாதங்களுக்குள் தங்களுடைய பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கும் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.